ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை 4 திரைப்படம் முதல் நாளில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அரண்மனை 4 திரைப்படம் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்றதையும், பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, அரண்மனை 4 திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு தான் கிடைச்சிட்டு வருது. நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே வரல, ஃபுல்லாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிட்டு வருது. ஸோ வசூலையும் சக்கைப்படு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வருது. சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்னமும் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தீனா பில்லா மங்காதா திரைப்படத்தோட முதல் நாள் வசூலையை அரண்மனை 4 திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிச்சிருக்கு. ஸோ முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது அரண்மனை 4 திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் 4.25 கோடியும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 75 லட்சமும், கர்நாடகாவில் 40 லட்சமும், உலகம் முழுவதும் 5.5 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி புதிதாக வெளியான எந்த ஒரு திரைப்படத்திற்குமே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சது கிடையாது. ஆனால் அரண்மனை 4 திரைப்படத்திற்கு நல்ல ஒரு ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்கு. குடும்பமாக படத்தை வந்து பார்க்க வந்து போயிட்டு இருக்காங்க. முதல் ஷோவை விட அடுத்தடுத்து படங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால அடுத்தடுத்த நாள் கண்டிப்பாக படம் நல்ல ஒரு வசூல் செய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வசூலையை யாரும் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான வசூலை வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 திரைப்படம் முதல் நாள் வந்து பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் முதல் நாளில் 10.6 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அடுத்தடுத்து அரண்மனை 4 திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.